தாத்தாக்கும் பாட்டிக்கும் வந்து விஜய் வந்து இந்த மாதிரி நான் வரமாட்டேன், கொஞ்ச நாள் இங்கே தான் இருக்க போகிறேன், அதனால் நான் இங்கே இருக்கிறதுக்காக நீங்கள் தான் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிடுறாரு. அதனால் வேறு வழி இல்லாமல் அவங்களும் ஒத்துக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போகிறாங்க. விஜய் இங்கே இருக்கிறதால வந்து எல்லாருமே வந்து விஜய் எதுக்காக இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. தாத்தா பாட்டி கூப்பிடும் போல் சொத்து சுகம்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அந்த தம்பி இங்கே இருக்காரு, இந்த மாதிரி ஒரு மருமகன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்த கங்காவுக்கு அப்படியே பார்த்துட்டு டென்ஷனாகவே இருக்காங்க. இந்த சூழ்நிலை இங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த தம்பிக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட கேட்டு வந்து எல்லா விஷயத்தையும் சமைக்கிறாங்க சாரதா. அடுத்து வந்து மட்டன் வாங்கிட்டு சொல்கிறாங்க, தம்பியை போய் வாங்கிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குமரனை வந்து வாங்கிட்டு சொல்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து கங்கா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. இந்த மட்டன் வந்து வாங்க விடுறாங்க. அதே மாதிரி எல்லா வேலையும் வந்து குமரன் கிட்ட வந்து வாங்குறாங்க. ஆனால் விஜய் கிட்ட எந்த வேலையும் வாங்காமல் அவருக்கு நல்லா பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி அம்மா ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் புருஷன் மட்டும் இலக்காரமா, விஜய் மட்டும் கோட்டீஸ்வரன் சொல்லிட்டு அவர் அப்படி நடத்துகிறாங்க, ஏன் புருஷனை ஒரு வேலைக்காரமாக நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா யோசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கங்கா வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு நீ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு குமரன். அதுக்கு வந்து அம்மா பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க, என்ன ஆச்சு அப்படின்னோடனே அம்மா ரொம்ப தான் ஓவராக போயிட்டுருக்கு, எப்போ பார்த்தாலும் விஜய் தலைமை தூக்கி வச்சுன்னு ஆடுது, உங்ககிட்ட தான் எல்லா வேலையும் சொல்லுது, ஏங்க அங்கே அப்படிலாம் யோசிக்கிற, என்ன உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைக்கிறாங்க, அத்தை வந்து என்ன நினைக்கிறாங்க, அத்தைக்கு நான் வந்து மருமக மட்டும்தானா, நான் வந்து இந்த குடும்பத்தில் சொந்தக்காரன் இல்லையா, இங்கே பார் உங்கள் அப்பா என்னோட மாமா, அது உனக்கு தெரியுமா தெரியாதா, சொந்த தாய் மாமா பசங்க நீங்கள், அப்போது நான் தானே வந்து பையனாக இருந்து எல்லாமே பண்ணணும், இப்போ அத்தைக்கு ஒரு பையன் இருந்தானா அவர்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்களா அத்தை, சொல்லி எந்த வேலையும் வாங்க மாட்டாங்களா, அந்த மாதிரி தான் என்னையும் நினச்சிட்டு சொல்கிறாங்க, விஜய் நம்ம வீட்டு மருமகன் ஆனால் நான் மகன், அதனால தான் அத்தை எதுவும் சொல்கிறாங்க, நீங்கள் தாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை ஒரு மாதிரியும் விஜய் ஒரு மாதிரி தான் என் அம்மா நடத்துது, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல, சரி விஜயும் காவேரி அப்படி நடந்துக்கிறாங்களா, அவங்க ரெண்டு பேரும் அப்படி நடந்துக்கலங்க, அவங்க ரெண்டு பேரும் நடந்துக்கல, அப்புறம் ஏன் அம்மாவை நினச்சி நீ கவலைப்படுற, அத்தையை நினச்சி இதெல்லாம் கவலைப்படுறதை நிறுத்து முதல்ல, இங்கே பாரு அப்படிலாம் யாரும் நடத்தலைக்கங்க, ஏங்கங்க இப்படி யோசிக்கிற, நம்ம விஜய் தானே, விஜய் நம்மளுக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு, அவருக்காக நம்ம இது கூட செய்யக்கூடாதா அப்படின்னு நீங்கள் பாருங்கள், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் சும்மா அவங்க சொல்கிற வேலையெல்லாம் போய் செஞ்சுட்டு இருக்காதீங்க, வேறு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போக பாருங்கள், இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஏன் கங்கா இப்படி மாறிட்டா, முன்னாடி நல்லா தானே இருந்தா, ஏன் இவளுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கவலைப்படுறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, குமரன் வந்து பிஸ்னஸ் முடிச்சுட்டு அந்த கடையெல்லாம் ரெடி பண்ணிட்டு வராரு, வீட்டுக்கு வராரு, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து விஜய் வந்து என்ன குமரன் இவ்வளோ நேரம் கழிச்சு வர, இல்லைங்க பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டுருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, நீ பிஸ்னஸை எப்படிலாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், எப்படிலாம் வந்து நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு டிப்ஸாக கொடுத்துட்ருக்காரு. இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் கடையில், இதெல்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், உங்களுக்கு நல்ல வந்து வருமானம் வரும், அதே நல்ல சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் குமரன் வந்து சரிங்க நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து வந்து சாரதா வந்து பூரிச்சு போகிறாங்க. பார்த்து அந்த தம்பியை இவ்வளோ நாள் வந்து நம்ம தம்பிக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தது, ஆனால் அந்த தம்பி எவ்வளோ புத்திசாலியாக இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்குது பாரு, ஆமாடி பின்ன பெரிய எடுத்து பிள்ளையாச்சே, எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இவ்வளோ வருஷமாக வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காருல அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சாரதாவும் அதுக்கப்புறம் பாட்டியும். இதெல்லாம் பார்த்த கங்காவுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது, செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. அப்போது என் புருஷனுக்கு எதுவும் தெரியாது, அவருக்கு தான் எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. உடனே பார்த்துட்டு வந்து ஏங்க டைம் ஆகிடுச்சுல படுக்கணும்ல, சாப்பிட்டு படுக்கலாங்கண்ணா, சரி 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 நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. தம்பி நீங்கள் சொன்ன அட்வைஸ்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், எப்போப்பா உனக்கு எல்லா பற்றியும் தெரியுதேப்பா, இந்த பிஸ்னஸ் பற்றி கூட உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க எல்லாரும். அதை கேட்டுட்டு இதில் என்னங்க இருக்குது, நானும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு தானே இருந்தேன், என்னால் முடிஞ்சதாக அவருக்கு நான் சொல்கிறேன் அவ்வளோதாங்க, அவரும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்ல அப்படி சொன்னோன்னே அப்படியே பார்த்து டென்ஷனாக வராங்க கங்கா. ஒன்று ரூமுக்கு போகிறாங்க. என்ன விஜய் என்ன சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னோடனே, பாத்தியா கங்கா எப்படிலாம் சொல்கிறாருன்னு, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது கங்கா, இவர் சொல்லி தான் எனக்கு புரியுது, ஒன்றும் அவர் சொல்லிலாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன் உங்களுக்கு எதுவும் தெரியாதா, உண்மையிலே எனக்கு தெரியாது கங்கா அப்படின்றாரு. தெரியாதுனாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவர் சொல்லி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப தான் ஓவராக வந்து வந்து பந்தா காட்டுறாரு, இதெல்லாம் நல்லாவே இல்லை அப்படின்றாங்க. ஏங்கங்க இப்படிலாம் யோசிக்கிற, அவர் இங்கே நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்தார், ஏன் உங்களுக்கு தப்பாக தெரியுது, இங்கே பாருங்கள் அவர் நல்லது சொல்கிறாரோ கெட்டது சொல்கிறாரோ தேவையில்லாமல் உங்கள் விஷயத்தில் அவர் தலையிட வேணாம்னு சொல்லுங்கள், இதெல்லாம் அவர் பண்ணுறது பந்தாக்காக தான், வீட்டில் நல்ல பேர் வாங்க தான் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொன்னால் அதிர்ச்சி அடைகிறாரு குமரன்.